screen பெருசா இருக்கா? Can you Yes, able to sir. visually Yes, see? sir. Right. Ratios and proportions. Sir, ratios na enna sir? Ratios na enna? Any idea? Any idea? Quick. What is ratios? Ratios ன்னு சொன்ன உடனே உனக்கு தோன்ற ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன? Comparison. இன்னும் தெளிவா சொல்லு. Fraction. என்னமா? Fraction, sir. Fraction. இன்னும் கொஞ்சம் பி ஸ்பெசிபிக். சார் ஒரே மாதிரி இருக்கிற ரெண்டு விஷயத்த வந்து அதனுடைய மெஷர்ஸ் சொல்றது. ஒரே மாதிரி ரெண்டு விஷயத்த அதனுடைய மெஷர்ஸ் பத்தி சொல்றேன் சார். ஓகே. ரொம்ப ரொம்ப பெருசா போகாம சிம்பிளிஃபைடா சொல்லு. நீ ரேஷியோன்னு வந்து உனக்கு ரேஷியோ அப்படின்னு சொன்ன உடனே உனக்கு வரக்கூடிய விஷுவல் என்ன சொல்றது, உன் மைண்டுக்குள்ள தோணக்கூடிய ஒரு விஷுவல் என்ன? Sir, comparison between two numbers. கம்பாரிசன். சரி, ஓகே. இல்ல ரொம்ப டெக்னிக்கலா இருக்கீங்க. பரவாயில்ல. டிவிஷன் சார். ஆ? டிவிஷன் ஒரே குவாண்டிட்டில இருக்க ரெண்டு பொருளை டிவைட் பண்றது. அதான் கம்பேரிசன் அண்ட் டிவிஷன். குட். எனி அதர் பர்சன்? சார் ஈஸ்ட். ஆ? சார் ஈஸ்ட். என்னமா? சார் இப்ப ஏ ஈஸ்ட் பி ன்னு சொல்லுவாங்க. ஓ, A is to B அப்படின்ற மாதிரி சொல்றது. ஓகே. நத்திங் பட் டிவிஷன், அவ்வளவுதான். நத்திங் பட் டிவிஷன். கிளியர்? ரேஷியோஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரக்கூடிய விஷயம் என்ன உனக்கு? சார், ஏதோ ஒரு நம்பர் இஸ் டு நம்பர், ரெண்டாவது நம்பர் A டிவைடட் பை B. கரெக்டா ஒரு நியூமரேட்டர் இருக்கும், ஒரு டினாமினேட்டர் இருக்கும். கரெக்டா ரெண்டத்தையும் டிவைட் பண்ணும், அவ்வளவுதான். திஸ் இஸ் மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ரேஷியோ. கரெக்டா சார்? எதுக்கு சார் இதை பண்றோம்? ஓகேவா? எதுக்கு சார் இந்த இதை பண்றோம் அப்படின்னா, as everyone said, சார், when you have to compare two things of same kind, எப்படி ஒரே மாதிரி விஷயத்த கம்பேர் பண்ண போற அப்படின்னா, then this ratio comes into picture. Clear? சார், எனக்கு வந்து யூனிட் ஆஃப் மெஷர்மெண்டா தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல, ரெண்டு ஒரே மாதிரி விஷயத்தை எடுத்து கம்பேர் பண்ண போறேன் அப்படின்னா, then this ratio can be used. Clear everybody? சார், how mathematically it should be represented? X is to Y or A is to B or அப்படியே numerator ஒன்னு denominator ஒன்னு. Like this you have to classify. Clear everybody? Yes, sir. சரி, எஸ் சார். நீங்க சேம் கைண்ட்ன்றீங்களே சார், அப்படின்னா என்ன சார்? கவனி, find the ratio of 5 kg and 15 kg அப்படின்னா என்ன ரேஷியோ சொல்லுவீங்க? 5:15. 1/3, sir. 1:3. 5/15, 1/3. Sir, there is no unit of measurement. Okay, be careful. There is no unit of measurement in the ratios. ரேஷியோவை பொறுத்தவரையும் நீ சொல்லிட்ட அப்படின்னா 1/3, அவ்வளவுதான். 1:3, தட்ஸ் இட். கரெக்டா சார்? அது என்ன கேஜிஸா, என்ன யூனிட்ன்றதுல யூ நீட் நாட் வாண்ட் டு மெஷர். கிளியர்? யூ நீட் நாட் வாண்ட் டு மெஷர் வித் த யூனிட்ஸ். ஓகே, அதான் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் திஸ் ரேஷியோ. சார், நீ என்ன சொல்ல போற? இட் இஸ் இன் த ரேஷியோ ஆஃப் 1:3, அவ்வளவுதான். ரேஷியோ ஆஃப் 5 and 15 kgs are in the ratio of 1:3. கிளியர்? மூணில் ஒரு பங்கு, அவ்வளவுதான். சரி, find the ratio of, கவனி, find the ratio of height of 160 centimeter and weight of 60 kgs. Find the ratio of height of 160 centimeter and weight of 60 kgs.
அது பண்ண முடியாது என்னடா முடியாது நாட் சார். பாசிபிள் சார். புரியல. ரேஷியோ சார் மெஷர் பண்ண முடியாது சார். ஏமா மெஷர் பண்ண முடியாது? சார் ஏன்னா சேம் ஏன்னா கைண்ட் சார் ஹைட் டிஃபரண்ட் வெயிட். கைண்ட். ஹைட் இருக்கு கம்பேர் பண்ண முடியாது சார். கரெக்டா சார். இட் இஸ் ஆஃப் நாட் ஆஃப் சேம் கைண்ட். கரெக்டா, ரெண்டுத்தையும் ஆஃப் சேம் கைண்டே இல்ல. வென் ஒய் கம்பாரிசன் இஸ் ரெக்வயர்ட். கரெக்டா, கம்பேர் monkey with monkey, donkey with donkey, not monkey with donkey. Clear? Clear everybody? Done? சரி சார், கொஞ்சம் டெக்னிக்கலா போலாமா? அவ்வளவுதான் சார். நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டீங்களே சார். இப்படிதான் இருக்குமா சார் அப்படின்னா? அவ்வளவு சிம்பிளா விடுவோமான்னு கவனி. The numerator is also called as என்னது? The numerator is also called as first term. Denominator is called as second term. ஓகேவா? நியூமரேட்டருக்கு இன்னொரு பேர் என்ன சார்? நியூமரேட்டர்னு சொன்னா கொஞ்சம் ரொம்ப இதா இருக்கா? நம்ம ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எல்லாம் படிக்கிறோமா? சரி, அப்ப கொஞ்சம் பந்தாவா சொல்லணும் அப்படின்னா சார், ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம், ஃபர்ஸ்ட் டேர்ம் டிவைடட் பை செகண்ட் டேர்ம் வில் கிவ் யூ த ரேஷியோஸ் அப்படின்னு சொல்லலாம் சார். இன்னும் அட்வான்ஸா சொல்ல முடியுமா சார்? இன்னும் அட்வான்ஸா சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் ஆல்சோ கால்ட் as antecedent. செகண்ட் டேர்ம் இஸ் ஆல்சோ கால்ட் as consequent. என்ன சார்? நியூமரேட்டர் டினாமினேட்டர் தான் புரிஞ்சுக்கிறதுக்கு. நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஓகே சார். இட் இஸ் ஆல்சோ கால்ட் as antecedent, consequent. நம்ம கருப்பா ஓகேவா? ஓகே சார். பிரவீனா டன்? சரி சார். The consequent, note பண்ணிக்கோ, the consequent and antecedent of a ratio are 5 and 3 respectively. Find the ratio. Find the ratio. 3:5 சார். 3:5, sir. 5. 3:5. Sir, antecedent should be in the numerator. Consequent should be in the denominator. Correct? First term, second term. That you have to clearly write. Clear? For now clear with what is antecedent. Now clear with what is consequent. Y ratios clear. Comparison of same kind can be done. Clear? Sir. Clear? Shall we move on? எஸ் சார். Sir. Right, good. Find the ratio of 5 meter and 200 centimeter. Find the ratio of 5 meters and 200 centimeter. 5:3 சார். 5:2 சார். 2 சார். 2 சார். சாரி. ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எதை எதுல இருந்து கன்வெர்ட் பண்ண போறேன்? மீட்டரை சென்டிமீட்டரா கன்வெர்ட் பண்ணணும் சார். மீட்டரா சென்டிமீட்டரா கன்வெர்ட் பண்ணணும் சார். சரி, இல்ல சென்டிமீட்டர் மீட்டரா கன்வெர்ட். எவ்ரிதிங் ஷுட் பி ஆஃப் சேம் கைண்ட். கரெக்டா சார்? இந்த இடத்துல நான் மீட்டரை சென்டிமீட்டரா கன்வெர்ட் பண்றேன். அப்போ 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு ஹவு மச் சென்டிமீட்டர்? 100 சென்டிமீட்டர். 100 சென்டிமீட்டர் சார். 100 சென்டிமீட்டர் சார். அப்ப 5 மீட்டர்னா 500 and 200 centimeter. அப்ப 500 divided by 200 is equal to 5/2. Clear? அப்படியே போயிடலாமா? ப்ராப்பர்ட்டிஸ் போலாமா? Yes, sir. அப்படியே போலாமா சார்? ரேஷியோ should be expressed in simplified form. கரெக்டா? அது என்ன சார்? ரேஷியோ should be expressed in simplified form. 5/15 சொன்னல, அதுவும் ரேஷியோ தானே? கரெக்டா? 5/15 முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன, அதுவும் ரேஷியோ தான். பட் இட் ஷுட் பி எக்ஸ்பிரஸ் இன் சிம்பிளிஃபைடு ஃபார்ம். அதாவது அதுக்கப்புறம் ஃபர்தரா நீ எதுவும் ரெடியூஸ் பண்ண முடியாத மாதிரி இருக்கணும். 1/3. அப்போ 1/3 இஸ் a simplified ஃபார்ம். கரெக்டா? 5/15 தான், பட் இருந்தாலும் ரேஷியோ ஷுட் பி எக்ஸ்பிரஸ் இன் simplified ஃபார்ம். தட் இஸ் 1/3னா 1/3 அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஃபர்தரா இட் ஷுட் நாட் பி ரெடியூஸ்ட். கிளியர் எவ்ரிபடி?